அக்கா என் பாப்பாக்கு ஒரு கேள்வி கேட்கணுமாமா, கேளுங்க. நிஜமாவா? காமிங்க. நீங்க இல்லையா? ஃபாலோ பண்ணியிருந்தா எவ்வளவு வின் பண்ணுவீங்க தெரியுமா? லக் இருக்கா பார்க்கலாமா? ஓ மை காட். அக்கா உங்க பேர் என்ன? இங்க பாருங்க, நம்ம அக்கா வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. அக்கா நான் உங்களுக்கு வந்து 5000 rupees தரேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த பழைய பட்டு புடவை எங்க கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கும்னு சொல்லணும். நீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அக்கா உங்களுக்கு தெரியுமா பழைய பட்டு புடவை எங்க கொடுத்தா காசு கிடைக்கும்னு தெரியுமா? இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா பாப்பா? இப்ப நம்ம வந்து காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி சில்க்ஸ் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஒரு கடைக்கு போக போறோம். அங்கதான் பழைய பட்டு புடவை எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் guys. சோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இப்படியே வந்துருங்க. இங்க பாருங்க, சரவணா பட்டு சென்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, இப்பதான் ஜாலியா இருக்கீங்களா? இது எனக்கு குட்டி பாப்பா கொடுத்தாங்க கிஃப்டா. சின்ன குட்டி பாப்பா உள்ளவங்க. உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை இருக்கா? இந்த பழைய பட்டு புடவை எவ்வளவு வரும் சொல்லுங்க. தெரியாதா சார்? இந்த பழைய பட்டு புடவை எவ்வளவு வரும் சொல்லிடுறேங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஜரிகைல ஒரு பட்டு சாரி 25000 எடுத்து கொடுப்பாங்க. 25,000. இந்த பட்டு சாரீஸ்ல ஜரிகைல வந்து கொஞ்சம் சில்வரும் கோல்டும் கலந்துருக்கும். ஓகே, அதனால இவ்வளவு ஜரிகை இருந்துச்சுன்னா 20000 போகும். எவ்வளவு ஜரிகை இருக்கோ அது மாதிரி ரேட் போகுங்க. நம்ப முடியுதா இந்த ஒரு பழைய பட்டு புடவைல 25,000 rupees worth இருக்குன்னா? இல்ல, சோ உங்க வீட்லயும் நிறைய பட்டு புடவை எல்லாம் இருக்கும் தானே? அதெல்லாம் நம்ம அண்ணா கடைக்கு கொண்டு வந்து கொடுங்க சார். நம்ம ஷாப்பிங் இருக்கு. நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் கணபதி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாடியில இருக்குங்க. இப்ப நிறைய பேர் நம்ம வீடியோ பாப்பாங்க, அவங்க எல்லாம் கோயம்புத்தூர் வர மாட்டாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? உங்க பட்டு சாரீஸ் போட்டோஸ் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்ம கீழே தெரியுது எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் சாரி போட்டோ பண்ணாலே அது எவ்வளவு போகுமா போகாதா எல்லாமே நாங்க ரேட் ரிப்ளை பண்ணிடுவோம். போட்டோலயே எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். அவங்க எங்கள்கிட்ட சேல் பண்ண விரும்புனாங்கன்னா எங்க பர்சன் அனுப்பி போட்டு ஃப்ரீ டோர் கேஷ் கொடுத்து அங்கேயே வாங்கிக்கோங்க. அப்பவே ஸ்பாட் கேஷ் கொடுத்துருவீங்க. நாங்க ஃப்ரீ டோர் பிக்கப் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு gift இருக்கு. தரவா? நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன் என்ஜிபி காலேஜ். வாவ், சூப்பர். ப்ளீஸ் போங்க சார், உங்களுக்கு ஒரு gift கொடுப்பாங்க. நீங்க வின் பண்ணிருக்கீங்க. நிஜமா வேண்டாம், நான் அங்க வெளிய பாக்கல. அவங்க யாருக்காவது கொடுத்துருங்க. சரி, நீங்க வாங்கிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கலாங்க. மேம் போங்க மேம். யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. மேம் வந்து 5000 rupees வின் பண்ணிருக்காங்க. எப்படி ஃபீல் ஆகுது? நிஜமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளோ அமௌண்ட்லாம் நான் வாங்கினதே இல்லை கையில். நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரோல்லாம் பண்ணுறீங்கல்ல, என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு gift தான் அது. சரவணா பட்டு சென்டர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இல்லைண்ணா. அவங்க தான் நமக்கு இந்த gift எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க சர்வீஸ் பாருங்க. இந்த மாதிரி பழைய பட்டு புடவைலாம் வீட்டில் இருந்தால் அதுங்க கொண்டு வந்து கொடுத்தா 25,000 rupees கிடைக்குது. ஸோ போங்க, கிழிஞ்சிருந்தாலும் போங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பழைய பட்டு புடவை யாராச்சும் வீட்டில் வச்சு சும்மா இருக்கும் தானே, அவங்களுக்கெல்லாம் அந்த வேல்யூ தெரியாது. அவங்களாம் நம்ம அண்ணா கடையில் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், கால் பண்ணிட்டு வாங்க. கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். போகலாம், நீங்கள் ஹாப்பியாக போங்க. பாய் பாய்.